Hi, future millionaires. Welcome to my YouTube channel, Damodaran MIT 2.0 Wealth Creation Made Easy. நான் தாமோதரன், ஃபவுண்டர் அண்ட் மென்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அகாடமி. திஸ் இஸ் a small gist about me. மோஸ்ட்லி என்னை பற்றி நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால we are just keeping this point. நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட யூடியூப் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல QR கோட ஸ்கேன் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டியில் நீங்களும் ஒரு மெம்பராக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோட ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் மெம்பராக இருக்கணும் அப்படின்னா இந்த QR கோட ஸ்கேன் பண்ணீங்க, பிஏ மெம்பராக இருக்குங்க. ஸ்டே கனெக்டட். ஹாய், குட் ஈவினிங் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ரெஃபரன்ஸ் சார்ட் போட்டிருந்தேன். ஸோ அதுதான் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அங்கே நான் வரையும் போதே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று நேற்றுலேருந்தே நான் சொல்லிருக்கேன். அந்த 24 160 180 ஜோன் வந்து நான் நேற்றுலேருந்து சொல்லிருக்கேன். இன்னைக்கு காலையிலேயே வந்து அந்த ஜோன் தான் மார்க் பண்ணியிருந்தேன். ஸோ இன்னைக்கு வந்து என்ன ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து ஆக்சுவலாக ஓப்பன் ஆச்சு. ஓகேவா, லைட்டாக கீழே டவுனாக ஓப்பன் ஆச்சு. ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சரசரன்னு மேலே வந்துச்சு. ஐபி ஹை தாண்டிச்சு, ப்ரீவியஸ் டே ஐயும் தாண்டிச்சு. ஆனால் எக்ஸாக்டாக நம்ம வரைஞ்சி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா ஒரு ரெசிஸ்டன்ஸ், எக்ஸாக்டாக அந்த ரெசிஸ்டன்ஸ்ல வந்து ரிவர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஸோ நானுமே வந்து பேரிஷ் தான் வச்சிருந்தேன். நான் 2 நாளாவே சொல்லிருக்கேன் நான் பேரிஷ் தான் அப்படின்றது. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 23,999 அதாவது 24ல் வந்து குறைஞ்சிச்சு. இது முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நான் எப்பவுமே சொல்லுவேன், நீங்கள் எதை ட்ராக் பண்ணுறீங்களோ இல்லையோ, குளோபல் மார்க்கெட்டை ட்ராக் பண்ணுறீங்களோ இல்லையோ, க்ரூட் ஆயில் வந்து ட்ராக் பண்ணுங்க. ஸோ யூஎஸ் ஆயிலோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து கிட்டத்தட்ட 99 அந்த மாதிரி தொட்டுச்சு. ஓகேவா, ஸோ ஒன்ஸ் 100க்கு மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னாலே வந்து இந்தியன் மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் பங்கமாக இருக்கும் அப்படின்றது தான் இதில் நீங்கள் பார்க்கணும். ஸோ அகைன் அதான் நியூஸ் ஃப்ளோவாக இருக்கிறதுனால என்னோட எக்ஸ்பெக்டேஷனுமே வந்து அகைன் ட்ரெண்ட் வந்து செல் ஆன் ரைஸ் தான். அது நான் ஆல்ரெடி வந்து லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தேன். 15 மினிட்ஸில் வந்து ரிவர்சல் ஆயிருந்தது. 24,280 மேலே தான் வந்து நம்ம ட்ரெண்ட் ரிவர்ஸில் வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல பக்காவாக வந்து அங்கேருந்து 200 பாயிண்ட் வந்துச்சு. ஸோ இப்போ இன்னும் ஃபர்தராக திரும்பியும் ட்ரெண்டிங் மூவ் ஏதாவது பெருசாக வரணும் அப்படின்னா நான் நேற்று சொன்ன மாதிரி தான் இந்த லெவலோ இல்லை இந்த லோ வந்து தாண்டினா தான் மார்க்கெட் வந்து பெரிய மூவ் கொடுக்கும் அப்படின்றது தான். ஸோ அது வரைக்கும் வந்து அது மோஸ்ட்லி கன்சல்டேட் ஆகும். பட் பேரிஷ் பயஸில் தான் மார்க்கெட் வந்து இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி என் சைட்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நான் ரிலையன்ஸ் வந்து ட்ரேட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட என்ன சொல்றது, நம்மளோட ஸ்விங் ட்ரேடிங் குரூப்ல வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அந்த வியூ வந்து எப்படி வந்து ஆப்ஷனாக ட்ரேட் பண்றதுன்னு. ஸோ நான் கிட்டத்தட்ட வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம், ஓகேவா, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் வந்து நான் ஸ்டாக் ஆப்ஷன்ஸே வந்து தொட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். அது நம்ம லேர்னர்ஸ் கேட்டதுனால எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் ரிலையன்ஸ்ல வந்து ஒரு பேரிஷ் வியூ கிரியேட் பண்ணியிருந்தேன். ஆனால் அதை நான் கிரியேட் பண்ணும்போது வந்து 1365 1370 இருந்துச்சு. நான் அதை பொறுமையாக தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அது என்ன அவுட்கம் ஆகுதுன்றதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். பட் அது சின்ன அப்டேட். நான் ரொம்ப நாளாக வந்து ஸ்டாக்ஸே தொடாமல் இந்த ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் வந்து கிட்டத்தட்ட நான் 2018-19 தான் பண்ணேன்னு நினைக்கிறேன். நான் கொரோனாக்கு முன்னாடி நான் ஸ்டாப் பண்ணேன் ஸ்டாக் ஆப்ஷன்ஸு. அதோட இன்னைக்கு தான் நான் ஒரு 2-3 மெம்பர்ஸ் வந்து அந்த வியூ வந்து எப்படி நீங்கள் ஸ்டாக்ஸில் பண்ணுறதுன்னு சொல்லுங்க அப்படின்னு இருந்தாங்க. நான் அதுவுமே வந்து ட்ரேடாகவே எடுத்திருக்கேன். ஸோ நம்மளோட ஸ்விங் ட்ரேடிங் குரூப்பில், ப்ரீமியம் குரூப்பில் வந்து அது பொசிஷனாகவுமே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அது பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக வந்து அக்கௌண்ட்ஸ் வச்சு ட்ரேடிங்காக காமிப்போம்ல. ஸோ ரெகுலராக நம்ம நண்பர் ஒருத்தருக்கு டீச் பண்ணுறோம் அந்த அக்கௌண்ட்டில். ஸோ இன்னைக்கு என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்லைட்லி பீரிஸ் தான். அதனால இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஓவராலாக வந்து 68 ரூபா ப்ராஃபிட்டாக தான் இருக்குது. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35 ரூபா 40 ரூபா வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த பொசிஷன் வந்து அதே மாதிரி தான் இருக்குது. நான் வேறு எதுவும் பெருசாக வைக்கல. அந்த பொசிஷனாகவே பார்த்துடலாம். அதில் பொசிஷனாக பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாலும் தெரிஞ்சிடும். ஸோ ஃபிஃப்த்து மேல வந்து ஒரு பொசிஷன் இருக்கு. சரியா, ஓவராலாக 5th மேல வந்து பல்காக இந்த புட்செல் இருக்கு. ஓகேவா, இந்த புட்செல் இருக்கு. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா மேவோட டீப் ஐடிஎம் புட்டு 24,500 பைக்கு தான் இந்த செல் இருக்கு. மீதி எல்லாம் வந்து மேஜரான வந்து ஸ்டாடில்ஸ் கூட இல்லை, வெறும் ஸ்ட்ராங்கிள்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ அதில் ஓவராலாக வந்து இதில் ஒன்றும் பெரிய பொசிஷனிங் வந்து இதில் இல்லை. அதை நம்ம ட்ராக்கிங்காகவே கூட பார்த்துருக்கோம். நான் ஜஸ்ட் லாகின் பண்ணி புல் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம எப்பவுமே வந்து டெய்லி ட்ராக் பண்ணி பார்ப்போம்ல, அதையுமே நான் உங்களுக்காக புல் பண்ணுறேன். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா நம்ம ஜூனில் வந்து ஒரு என்ன சொல்றது ஸ்டாடில் ஒன்று வச்சுருந்தோம், 24 ஸ்டாடில். அந்த பொசிஷன் இன்னும் அப்படியே தான் இருக்குது. அது இன்னும் அதில் எதுவும் சேஞ்ச் எதுவும் இல்லை. ட்ராக்கிங்காகவே பார்த்துடலாம் நம்ம. ஸோ அந்த பிஇ ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் இருக்குது. ஸோ நேற்றுலாம் வந்து பார்த்தீங்கன்னா 42 ரூபா இருந்துச்சு, அது ஆயிடுச்சு. அதேமாதிரி இந்த ஜூன் ஸ்டாடில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு 4-5 நாளாக முன்னாடி பார்த்தீங்கன்னா இது ஒரு 35 ரூபா இருந்துச்சு நெகட்டிவ். ஸோ அதுவும் வந்து சரியாகி நின்றுச்சு. அப்புறம் நான் 26ல் வந்து ஒரு லேடர் பொசிஷன் வந்து கிரியேட் பண்ணியிருந்தேன். அது லேடராகவே கிரியேட் பண்ணியிருந்தேன். அது ரீசெண்டாக ஒரு 2 நாள் முன்னாடி தான் கிரியேட் பண்ணியிருந்தேன். அது என்ன பண்ணியிருந்தேன்னா இதான் பண்ணியிருந்தேன். ஸோ பை வந்து 3 லாட் இதில் பண்ணிட்டேன். அது வந்து தூரமாக வந்து ஸ்ப்ரெட்டாக கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்து மல்டிபிள் டார்கெட்ஸ் இருக்கிறதெல்லாம் செல் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து இங்கே நிற்கிது. ப்ராஃபிட் வந்து 15 ரூபான்னு இருக்குது. இப்போ இதுக்கப்புறம் தான் ஒன்று பிஇபி இது வரைக்கும் வரணும், இல்லை ஃபர்தராக கீழே போச்சுன்னா நான் இதை ரோல் பண்ணி கீழே எடுத்துட்டு வருவேன் அப்படின்ற ஆங்கிளில் தான் இந்த பொசிஷன் இருக்குது. ஸோ இது வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்லா வந்துச்சு. அப்புறம் நான் என்னோடது வந்து ஆலிஸ் ப்ளூவில் ரெகுலராக காட்டுவேன்ல, அதுலேயும் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், நான் வந்து டீப் ஐடிஎம் பை பண்ணியிருக்கேன். சரியா, டீப் ஐடிஎம் பை பண்ணியிருக்கேன். அதுக்கு
புட்ஸ்லாம் வந்து செல் பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்றதான் பார்த்தோம். அது இன்னைக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா டேபிஏலே வந்து ₹11 இருக்கு. அதில் ரிலையன்ஸ் ஒரு பொசிஷன் எடுத்துருக்கிறேன். அது ஸ்ட்ராட்டஜி. அது நீங்கள் பெருசாக யோசிக்க வேணாம். அது இத்தனைக்கும் வந்து ஒரு ₹2000 லாஸ்ட்டில் தான் இருக்குது. ஓகேவா? அந்த ₹2000 லாஸ் இல்லாமல் இது இன்னைக்கு ₹11,000 வச்சுப்போம். அது நீங்கள் அது ஸ்ட்ராட்டஜியாக பார்க்குறதோட நீங்கள் நிஃப்டி மட்டும்னு பார்த்தீங்கன்னா கூட சரி நிஃப்டி மட்டும் பார்த்தீங்கனாலே இன்னைக்கு வந்து ₹14 எம்டிஎம்மாக இருக்குது. நான் ரிலையன்ஸ் உங்களுக்கு ட்ராக் பண்ண முடிஞ்சா ட்ராக் பண்ணுங்க. நான் சொன்னேன்ல எனக்கு கிட்டத்தட்ட ரொம்ப நாள் கழிச்சு வந்து என் அக்கௌண்ட்டில் வந்து நான் ஸ்டாக் ஆப்ஷன் தொட்டிருக்கேன். ஆனால் அதுவுமே அதான் நான் எடுத்ததுலேருந்து கொஞ்சம் அகேன்ஸ்டாக தான் போயிருக்கு. பட் பொறுமையாக அட்ஜஸ்ட் பண்ணி போடலாம். ஏன்னா அது வந்து அது ஒரு ஸ்ட்ராங்கிள் வித் ப்ரொடெக்ஷனோட தான் இருக்குது. நான் மார்க்கெட் வந்து ரிலையன்ஸ் மட்டும் மேலே போயிட்டு இருக்கிறதுனால அப்சைட் மட்டும் லைட்டாக ப்ரொடெக்ஷன் வச்சுட்டேன். அதுக்கான இது ஓட்டியிருக்கேன். பட் ஆனால் அது நம்ம அது பெருசாக இமீடியட்டாக புக் பண்ணுற ஐடியா இல்லை. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் பொறுமையாக உருட்டி ஏன்னா அது லாங் டேர்மில் வந்து இம்பார்ட்டன்ட் ஜோனில் இருக்கிறதுனால அதை பேஸ் பண்ணி அந்த பொசிஷன் வச்சிருக்கிறேன். ஸோ அது நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் ஓவராலாக நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி நம்ம எப்பவுமே இந்த நான் ஒரு லோன் வச்சு ஒரு அமௌண்ட் ஓட்டின்னு இருக்கேன்னு சொன்னேன்ல கன்சர்வேட்டிவான்னு சொல்லி ஏற்றம்ல. ஸோ அதில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதில் இன்னைக்கு வந்து இன்னைக்கு ப்ராஃபிட்டாகவே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ப்ராஃபிட்டே வந்து ₹27 வந்துச்சு. ஆனால் இது ஒரு கன்சர்வேட்டிவ் ட்ரேடா சார் டெய்லி ₹20,000 ப்ராஃபிட் பண்ணுறீங்க 15 லட்ச ரூபா வச்சு இது கன்சர்வேட்டிவான்னு கேட்டிங்கன்னா இல்லை நான் வந்து ப்ராசஸ் தான் ஃபாலோ பண்ணுறேன் அது நல்லா வருது அப்படின்றது தான் இங்கே தருது. ஸோ இப்போ இதில் வந்து 2 இது வச்சிருந்தேன். ஒன்று வந்து 5th மே பொசிஷன் ஒன்று வச்சிருந்தேன். ஸோ 5th மேவும் பார்த்தீங்கன்னா 5th மேலேயே இன்னைக்கு ₹8,000 வந்திருக்கு. நான் ஒன்றும் பண்ணல. ஆக்சுவலாக நேற்று வந்து 23,100 சாரி 23 புட் வந்து பையில் வச்சிருந்தேன். அப்புறம் மார்க்கெட் இன்னைக்கு கொஞ்சம் கீழே இறங்கி வந்துச்சு. அதுவும் இல்லாமல் வந்து நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணுற அந்த 3 மினிட்ஸ் சிக்னல் நம்ம ஆளுங்களாம் ஃபாலோ பண்ணுவாங்களே ஒரு செட்டப்பா அந்த செட்டப்பும் செல் வந்ததுனால நான் என்ன பண்ணிட்டேன் இதை கட் பண்ணி ப்ரொடெக்ஷன் இங்கே தூக்கி போட்டேன். அது பே ஆஃப் ஆகவே காட்டுறேன். இப்போ அது பார்த்தீங்கன்னா இன்னைக்கே வந்து ₹8,000 வந்திருக்கு. இது ஒரு பொசிஷன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 26th மேல வந்து நான் ஸ்ட்ராங்கிள் சொல்லி ஆரம்பிச்சேன் ஞாபகம் இருக்கா? நேற்று வந்து அந்த 24,200 கட் பண்ணி 23,900ல நோக்கி வச்சிருந்தேன் 3 லாட்டா. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எம்டிஎம் வந்து அதில் மட்டுமே ₹18,000 வந்திருக்கு. நான் இதில் இன்னும் ப்ரொடெக்ஷன் எதுவுமே போடல. வெறும் செல்லிங்காக தான் இருக்குது. எல்லாமே வந்து வெறும் செல்லிங்காகவே இருக்குது. இதோட ஸ்ட்ராட்டஜியும் அப்படியே ஸ்ட்ராட்டஜியாகவே பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்க. அதுவும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஸோ இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன் இருக்கு ஸ்ட்ராங்கிள் ஆமாம் ஸ்ட்ராங்கிள் வந்து ப்ராஃபிட்டே வந்துச்சு சரியா. நான் ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணும்போது 3 நாளைக்கு முன்னாடி 5,500 நைட்டில் இருக்கும்போது சொன்னேன் அந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தாலும் அது ப்ராஃபிட் வர ஆரம்பிச்சிடும். ஆனால் அதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் நான் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த 24,200 வந்து நான் கட் பண்ணிட்டு நேற்று தான் வந்து மாற்றி போட்டேன். அதுக்கான கால்ஸ் வந்து வெளியில் தூரமாக வச்சிருக்கேன். ஸோ இப்போ இது சென்டராக வந்து இதுக்கும் இருக்குது இந்த ப்ராஃபிட்டே ₹21 வந்துச்சு. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது ஒரு 10 lakhs வச்சிங்கன்னா கூட இதுலேயே 2% வந்துச்சு. பட் நான் இன்னும் ப்ரொடெக்ட் பண்ணல. அது 5 lakhன்னு ஆரம்பித்தேன். கொஞ்சம் அடிஷனல் கேபிட்டல் மட்டும் இதில் எக்ஸ்ட்ரா செல் பண்ணி வச்சிருக்கேன். மிச்சப்படி பார்த்தீங்கன்னா இந்த 5th மேல பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதை நான் நேற்றே டைப் பண்ணி தான் வச்சேன். ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா நேற்று வந்து இப்படி இருந்துச்சு. நேற்று வந்து 23ல பை பண்ணி ஓகேவா இது வரைக்கும் இருந்துச்சு ரிஸ்க். அப்புறம் நான் என்ன பண்ணேன் இந்த இதுக்கு உள்ளே போட்டதுனால இதுவும் டைட் ஆகி இப்போ கீழே டவுன் சைடில் வந்து இந்த ரிஸ்க் இருக்குது. அப் சைடில் வந்து மொத்தமாகவே இந்த ரிஸ்க் தான் இருக்குது. அதுவுமே வந்து அதான் இங்கே இருக்குது 24,800 இருக்குது. வேணும்னா நெகோஷியேட் பண்ணிக்கலாம். ஆனால் அதை நான் 3 மினிட்ஸ் செல் வந்ததுனால இந்த ரிஸ்க்கை மட்டும் கொஞ்சம் டைட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஓவரால் ப்ராஃபிட்டாக பார்த்தீங்கன்னா இது வந்து தான் இது டிப்ளாய்டு கேபிட்டல் வந்து 3னாலும் இது ஆக்சுவலாக பிளான்டு கேபிட்டல் வந்து 5 lakh. ஸோ 5 lakhக்கு வந்து கிட்டத்தட்ட இது எப்படி சொல்லலாம் 5 lakhக்கு 6% அபோவ் தான் இருக்குது. நான் மோஸ்ட்லியே தான் நாளைக்கு இல்லை நாளன்னைக்கு வந்து இதை புக் பண்ணி வெளில போயிடுவேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதான் ப்ராஃபிட் இருந்துச்சுன்னா சூப்பர் ரிஸ்க் மட்டும் நெகோஷியேட் பண்ணிட்டே வருவேன். அது எப்படின்றது வந்து அதான் வரும் காலத்தில் பார்க்கலாம். நாளைக்கு என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதான் இப்போ 3 மினிட்ஸில் வந்து செல்லு கொஞ்சம் அக்ரெசிவாக வந்ததுனால இந்த அக்கௌண்ட்டில் மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எக்ஸ்ட்ராவாக வந்து நான் ஏற்கனவே 5th இருக்குது 26 இருக்குன்றதுனால 12th மேல மட்டும் ஒரே ஒரு பொசிஷன் வந்து எடுத்திருக்கேன். அது சும்மா ஒரு நேக்டு செல்லாக தான் வச்சிருக்கேன். ஏன்னா பீரிஷ்னஸ்ன்றதுனால சும்மா இது வந்து ₹104 ₹105 ஒரே ஒரு செல் மட்டும் பண்ணியிருக்கேன். இது வந்து அந்த 3 மினிட்ஸ் பேரி சிக்னல் வந்தது. நம்ம அந்த இண்டெக்ஸ் செட்டப் ஒன்று ஃபாலோ பண்ணுவோம். மோஸ்ட் ஆஃப் த நம்மளோட மெம்பர்ஸ் எல்லாமே அது ஃபாலோ பண்ணுவாங்க. அதுபடி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செல் இருக்கிறதுனால ஏற்கனவே இப்போ காமிச்ச பொசிஷன் இல்லாமல் இது ஒரே ஒரு லாட் மட்டும் ₹105 செல் இருக்குது. ஸோ இது வந்து நாளைக்கு என்னன்றதை பார்ப்போம். ஸோ இப்போ ஓவராலாக பொசிஷன் வந்து இதாக இருக்குது. எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு ஒன்றும் இல்லை. நான் தான் இது ஃபுல்லாக நியூஸ் பேஸ்டாக போகிறதுனால வந்து அகைன் நான் நியூஸாக பார்க்க விரும்பல. இந்தியா வீக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இன்றைக்கும் வந்து கிட்டத்தட்ட ஃப்ளாட்டாக தான் இருந்துச்சு. 1.8% டவுனில் தான் இருந்துச்சு. அதனால அதுவும் இல்லாமல் இன்னைக்கு மந்த்லி எக்ஸ்பைரி நிஃப்டிக்கும் சரி பேங்க் நிஃப்டிக்கும் சரி பேங்க் நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட 900 பாயிண்ட் டவுனில் இருந்துச்சு. நிஃப்டி வந்து ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லை. வெறும் 90 பாயிண்ட் தான் டவுனில் இருந்திருக்கு. ஸோ இப்போ இது வந்து வெறும் எக்ஸ்பைரிக்கான மூவா இல்லை என்னதுன்றது நாளைக்கு தான் தெரிய வரும். ஸோ இப்போ நாளைக்கு எப்படி இருக்குது மார்க்கெட்டுன்றதை பார்த்துட்டு வந்து நம்ம ஃபர்தராக பண்ணணும். பட் ஆனால் நான் வந்து என்னோட சைடில் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மட்டும் தான் பார்க்குறேன். நான் ப்ராஃபிட் லாஸ்ன்றது வந்து நான் என்னையுமே வந்து தனியாக பார்த்ததில்லை. ஸோ ஒரு பொசிஷன் எடுப்பேன். அந்த பொசிஷன் ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டாக போகுதுன்னா அந்த ரிஸ்க்கை வந்து அந்த சைடில் மட்டும் நெகோஷியேட் பண்ணுவேன். மிச்ச கதையெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கிறது தான். ஸோ இப்போ அதே மாதிரி வந்து நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்ப்போம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் மறக்காமல் வந்து ஒன்று இந்த வீடியோவோட கமெண்ட்ல போடுங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் என் நம்பர் உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்ததுன்னா நீங்கள் வாய்ஸ் நோட்டாக கூட போட்டு என்ன டவுட்ன்றதை கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் கிளியர் பண்ணுறேன். நாளைக்கு நம்மளோட வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். நான் நம்ம நம்பரே உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. அதே மாதிரி லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. Hope you enjoyed watching this video. Thanks for watching.